தொலைச்சது எனக்கு வருத்தமான விஷயமா இருந்தாலும் ஜாக்கி அவனுக்கே தெரியாம எனக்கு நல்லது பண்ணிருக்கான்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா சிந்துவுக்கு நிறைய சக்தி இருக்கு பாஸ். ஆனா இப்ப அதுக்கும் மேலான சக்திகள் நம்ம கிட்டயே இருக்கு. இத வச்சு நான் என்ன வேணாலும் சாதிப்பேன். எதுக்காக நீ மூச்சை பிடிச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் பேசுற? அங்கிள், நாம மறுபடியும் நம்ம இடத்துக்கே போக போறோம். அங்கெல்லாம் போக முடியாது. ஏன் அங்கிள்? பீமா அங்க எங்கடா இருப்பான்? இப்ப மாட்டிக்கிட்டல. ஓகே ஜாக்கி, இப்ப நம்ம மறுபடியும் செக்ஷன் 13ல தான் தங்கணும். ஜூலி, இதுக்கு மேலேயும் நம்ம செக்ஷன் 13ல தங்குறதுல அர்த்தமே இல்ல. ஏன் ஜாக்கி அர்த்தம் இல்ல? எத்தனை பிரச்சனையை தீர்க்கணும்னு உனக்கு தெரியும்ல. நான் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், சீக்ரெட் ஏஜென்ட் இல்ல ஜெட். அப்ப மந்திரக்கல்ல என்ன பண்றது? அது ஷிண்டு கிட்ட போயிடுச்சு. இதுக்கப்புறம் கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? அதனால மறுபடியும் பிரச்சனை வந்தாதான் நான் சொன்ன பேச்ச நீ கேட்க போற. ஜாக்கிய ஒரு கை பார்க்க முடியும். அதே மாதிரி வாட்டரை வச்சுட்டு நான் நினைச்சது சாதிக்கும். அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நீ எங்க கூட இங்கேயே இருக்கணும். சரிதானா? ஆமா, இதுக்கு மேல நீ வெளியிருந்து பிரயோஜனம் இல்லை. இதுக்கு மேல ஒண்ணு நம்ப முடியாது ஷிண்டோ. நீ வெளியில இருந்தும் எங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. நாங்க இங்க இருக்கும்போது நீ மட்டும் சுதந்திரமா இருக்கணுமா? எத்தனை வருஷமா நாங்க இங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்னால ஏதாவது பிரயோஜனம் இருக்கும்னு நாங்க நினைச்சோம். ஆனா வெளியே இருக்க நீ எங்களை விடுதலை செய்ய முயற்சி செய்யல. இல்ல, அதுக்கான முயற்சியில தான் நான் ஈடுபட்டு இருக்கேன். ஆனா இத்தனை நாளா நான் சிலையா இருந்ததுனால என்னால அப்போ சொன்ன இனிமேல் உன்னை நம்ப நாங்க முட்டாள் இல்ல. இதுக்கு மேலே நீ இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவசரப்படாதீங்க, என்னால உங்களை விடுதலை செய்ய முடியும். எங்களுக்கு தெரியாதா, பூட்டி இருக்கிற கதவை நீ கண்டுபிடிச்சாலும் அதை உன்னால திறக்க முடியாது. மனுஷனால தான் முடியும். அது என்னவோ உண்மைதான். ஆனா நான் இப்ப சுலபமா எந்த மனுஷனோட உடலுக்குள்ள வேணாலும் போகலாம். அந்த நம்பிக்கையில தான் சொல்றேன், நிச்சயமா நான் உங்களை விடுதலை செய்வேன். என்னால அது முடியும். முதல் கட்டமா உங்களை கட்டுப்படுத்திருக்கிற அந்த மந்திர சக்தி எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிப்பேன். என்ன நீங்க நம்பலாம். இதுல 12 மந்திரக்கல் இருக்கு. ஆளுக்கு 3 வச்சுக்கோங்க. பஸ், நாங்க 3 பேர் தான் இருக்கோம். பீம் அங்க இல்ல. அப்ப அவனோடது நம்ம 3 பேரும் பங்கு போட்டுக்க வேண்டியதுதான். பங்கு நோங்கு நான் மண்டைய உடைச்சிருவேன். இதுக்கு மேல யாராவது பேசுவீங்களா? எதுக்கு பேச போறோம்? எனக்கு சாப்பாடு போட்டு உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா? நான் லாப நஷ்டத்தை பாக்குறது இல்ல. இனிமே இவனும் நம்ம கூட்டத்துல ஒருத்த. வாவ், செக்ஷன் 13ல இருக்கிறது எப்பவும் ஜாலிதான். பாப்பா ஜாக்கிரதை, லேசர் லைட் பட்டாவும் மூளைக்கு பாதிப்பு ஏற்படும். அது சரி, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆட்டோமேட்டிக் டிரைவிங் வேணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. அதுக்கான முயற்சியில ஈடுபட்டிருக்க. எனக்கு எதுவுமே புரியல. உனக்கு வயசு பத்தாது. வாவ், இது எப்ப நீங்க ரெடி பண்ணி முடிச்சீங்க? நேத்து ஜாக்கி, கொஞ்ச நேரம் சும்மா இரு ஜூலி, நான் ஒரு முக்கியமான வேலையா. ஜூலி, எப்படி இருக்கு? இப்ப எதுவும் கேட்காத. ஐயோ, செவரே. ஸ்டாப் பண்ணு ஜூலி, ஸ்டாப் பண்ணு. இது ஸ்டாப் பட்டனு. சூப்பரா இருக்கு.
ஜூலி, யூஸ் பண்ண தெரியாத பொருள் கூட நம்ம எப்பவும் விளையாடக்கூடாது. அந்த பொருளை தான் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேனே. நீ இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால தான் நான் செக்ஷன் 13 விட்டுட்டு போகணும்னு சொல்றேன். அப்புறம் பீமா எங்க போய் தங்குவான்? அதுக்காகவே நான் ஒரு நல்ல அபார்ட்மெண்டா பாத்துருக்கேன் ஜூலி. அந்த இடத்துல பெட்ஸ் கூட வளர்க்கலாம். அது மட்டும் இல்லாம சீக்ரெட் ஏஜென்ட், டார்க் அண்ட் மந்திரக்கல் இந்த மாதிரி எந்த தொந்தரவும் இருக்காது. ஜாக்கி, சிட்டியோட முக்கியமான ஒரு பகுதியில் திருடு நடந்துட்டு இருக்கு. நடத்துறது டார்க் ஹேண்ட் ஆளுங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அவங்க கொள்ளை அடிக்கிறது மந்திரக்கல் சக்தியோட. இப்போ நீங்க நான் முரட்டுக்கால மறைஞ்சு நின்று அடிச்சதுக்கு இது காரணம். அப்போ இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? கூடு விட்டு கூடு பாயும். இது அசையாத பொருளை அசைக்கும். சரி, ஓகே. இந்த 2 மந்திர கல்லையை வச்சு நான் என்ன பண்றது? அசையாதீங்க. டேய், கல் இருக்கும் போது காலை எதுக்கு நான் யூஸ் பண்றேன்? கையால் ஆகாதவனுக்கு தான் கல்லு வேணும், எனக்கு தேவையில்லை. இது ரெண்டோட சக்தியும் பிறக்கும் போதே கடவுள் எனக்கு கொடுத்துட்டான். இந்த கல்லு இளமையை திருப்பி கொடுக்கும். நான் தான் இளைய தலைமுறையவே கையில வச்சிருக்கேன். உனக்கு வேண்டாம்னா என்கிட்ட கொடுத்துரு. எடுத்துக்க. ஆகா இந்த வேலையை விட்டு நீ போகணும்னு நினைக்கிறது எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட். ஆனா மந்திரக்கல்ல பத்தி உனக்கு தான் அதிகமா தெரியும். ஆனா நான் ப்ளீஸ் மறுக்காத ஜாக், நீ கண்டிப்பா வரணும். இந்த ஒரு தடவை மட்டும்தான். ஒரு தடவை நீ முடிவெடுத்துட்டா அதுக்கப்புறம் உன்னாலே மாத்திக்க முடியாது. சரி, ஓகே. நீங்க கூடாதுன்னு சொன்னா நான் வரமாட்டேனா? நானும் ஜாக்கி மாதிரி தான். ஒரு தடவை முடிவெடுத்துட்டேன்னா அப்புறம் என்னாலே மாத்திக்க முடியாது. சரி, ஓகே. இது எப்படி யூஸ் பண்றது? இக்னிஷன், ஸ்டீரிங், ஆக்சலேட்டர், பிரேக். ஓகே, தேங்க் யூ. இந்த பணம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? அசையாதீங்க. அசைஞ்சீங்கன்னா உங்களை ஷூட் பண்ணிடுவேன். பண்ணு. என் பார்வைக்கு பதில் சொல்லுங்கடா. நான் கைய காட்டின காத்துல பறக்கும். ஜஸ்ட் மிஸ். தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. இந்த உலகத்தை ஆள எனக்கு உங்களோட துணை தேவைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. உங்களை தவிர எனக்கு வேற யாரு இருக்கா? சரி, நான் புறப்படலாமா? இது எதுக்காக? நீ ரொம்ப கலவிக்கிட்ட. இதுக்கு வெளியே உடனே நம்பத்துக்கு நாங்க என்ன முட்டாளுகளா? எங்களை நீ விடுதலை செய்யற வரைக்கும் நீ என்ன செய்யற, என்ன முயற்சி பண்றன்னு எங்களுக்கு தெரியறதுக்காக தான் இது. இதுக்கப்புறம் நீ எங்களை ஏமாத்த முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கோ. அதே மாதிரி நீ எங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணலன்னா இதுவே உன்னை அழிச்சிடும். சரி, நான் இதை ஏத்துக்கிறேன். உங்க மேல நான் வச்சிருக்கிற அக்கறைய கூடிய சீக்கிரம் புரிய வைக்கிறேன். இன்னைக்கு நீ இந்த நிலைமைக்கு ஆளாக்கின அந்த ஜாக்கி சானை நான் சும்மா விட மாட்டேன். ஓ, முந்தி போகணும்னா முயலா மாறணும். இத்தனை கல் இருக்கு, இதுல எதை யூஸ் பண்றதே தெரியலையே. இதை யூஸ் பண்ணு, எல்லா வழியும் சரியா போயிடும். தலைவலி போயே போச்சு. எலியா மாறி போங்கடா. யாருகிட்ட வச்சுக்கிறீங்க? யாருகிட்ட?
மறுபடியும் சொல்றேன், திரும்பி வந்துருங்க. இவனுங்களை விட்டுடக்கூடாது. ஜாக்கி, அவசரப்படாத, வேண்டாம், சொல்றத கேளு ஜாக்கி. சாரி பிளாக். நான் லிஃப்ட் தரவா? உனக்கு யூஸ் பண்ண தெரியாத விஷயத்தை எடுத்து இக்னிஷன், ஸ்டீரிங், ஆக்சிலேட்டர், பிரேக் போதுமா? அப்ப வேகமா போயே. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? இவன் நம்மளை விட மாட்டான் போல இருக்க. கல்லை யூஸ் பண்ண. தப்பான இடத்துல போட்டுட்டேன். ஜாக்கி, அங்க பாரு. கொஞ்சம் மேல பாரு. ஏய், அங்க பாரு. கையில மாட்டாம போயிடுவேன். பாவிக்கு சிலுவையில் அரைஞ்சிட்டு போயிட்டாருங்களே. எந்த கல்லையாவது பயன்படுத்தி இவன் கதையை முடிங்க. அவனை அழிச்சிரு. இப்ப பாருங்க. அவனை வெளியே பழைய நிலைமைக்கு மாத்து. இவ்வளவு நேரம் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்கேயும் அந்த ஜாக்கி வந்துட்டான். இங்கேயே உனக்கு சமாதி கட்டுறேன். ஒருத்தனால என்ன பண்ண முடியும்? 2 பேருடா. 3 பேரு. பறந்து பறந்து அடிப்பட்டா. அதுக்கு முன்னாடி நாங்க பறந்துட்டோம். அச்சச்சோ, என்னாலையும் பறக்க முடியும். ஜூலி, நீ தனியா என்ன பண்ண போற? போராட போனேன். அவனை என்ன பண்றேன்னு பாரு. என்னது? மெதுவா பாத்து ஜூலி. நிறுத்து. நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன். ஜாக்கி, என்னடா புதுசு? கேஸ் இல்ல. இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஜூலி, ஐயோ, ஆமா. இது போதும். நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் நான் இங்கேதான் இருக்க போறேன். இனிமே என்னை யார் தடுக்கிறாங்க நான் பாக்குறேன். எங்கடா போய்கிட்டு இருக்கீங்க? வந்து வண்டியில ஏறுங்க. பாஸ், பணத்தை எடுத்துட்டு வந்துடுறோம். வாங்கன்னு சொல்றேன்ல. சரி,
எங்களுக்கு என்ன? ஆனா பாஸ் நீங்க பேசுறதே ஒரு மாதிரி இருக்கு. ஏன் மூஞ்சியை ஏன் பாக்குறீங்க? கொள்ளை அடிச்ச பணம் எங்க? பாஸ் நீங்க தானே இப்போ வந்து என்னையே எதிர்த்து பேசுறீங்களோ? எங்களை போறீங்க கூப்பிட்டு இருக்காத வரல நான் உங்களை அழைச்சிடுவேன். இருக்கடா நானும் வரேன். பிளாக் பேசுறேன். சிச்சுவேஷன் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. பிளாக் யாரையாவது உடனே வர சொல்லி ஜூலி அங்கிள் கிட்ட கொண்டு போய் விட்டுட சொல்லு. முடியாது, என்னால அங்க போக முடியாது. எதுக்காக வந்தாங்க, எதுக்காக போனாங்கன்னு புரியல ஜாக். அடுத்து என்ன பிரச்சனை வரப்போதோ? கோடிக்கணக்கான பணத்தை அங்கேயே விட்டுட்டோம். ஏன் பாஸ் அப்படி பண்ணீங்க? நீங்க பேசுறது வால்டருக்கு கேட்காது. ஷிண்டு வந்துடுச்சா? இந்தாங்க உங்களோட மந்திரக்கல். சும்மா பத்திரமா இருக்கட்டுமே தான் நாங்க வச்சிட்டோம். இப்ப இது முக்கியம் இல்ல, இன்னும் நிறைய வேலை பாக்கி இருக்கு. நான் எப்படி இங்க வந்தேன்? கொள்ளை அடிச்ச பணம் எங்கடா? பாஸ் ஷிண்டு திருப்பி வந்துடுச்சு. என்னது? எங்க? சிண்டு தான் நீங்க தான் சிண்டு. என்னடா என்னடா உணர்றீங்க? அறிவு கட்டம். வளராத வால்டர், இப்போலேந்து நீயும் உன்னோட ஆளுங்களும் என்னோட திட்டத்தை நிறைவேற்ற உதவி செஞ்சே ஆகணும். இதத்தான் நாங்க அப்பவே சொன்னோம். இது என்ன வீடாக இல்ல சந்திரமா? ஜூலி போய் பீமாவுக்கு உதவி பண்ணு. இதெல்லாம் என்னோட நேரம். யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? நீங்களா? ஐயோ, எங்கேயே வந்துட்டீங்களா? இதுக்கு மேலையும் பொறுமையா இருக்க மாட்டேன். ஹலோ ஹலோ ஜாக்கி, அவன் உள்ளதா இருக்கான். பீமாவையே அடிச்சு போட்டுட்டான். அப்ப அவங்கிட்ட மந்திரக்கல் இருக்கணும். நீ அங்கிள் கூட இங்கே இரு. ஹேய் நில்லு. மந்திரக்கல்லோட சக்தி தானே? ஆமா. தப்பிச்சிட்டான். அவன் எதுக்கு அங்கிளோட புக்கை எடுத்துட்டு போறான்னு தெரியலையே. இப்ப எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஷிண்டுவால மட்டும்தான் ஷேடோ கான்ஸை அனுப்ப முடியும். ஆனா வால்டர் எப்படி? சரியா சொன்ன சான், இவங்களை இங்க வரவழைச்சது நான் தான். சூப்பர். ரெண்டு பேரையும் அழைச்சிடுவேன். ஜாக்கி, உங்களுக்கு யாராவது ஒரு மந்திரக்கல் தரேன்னு சொன்னா எந்த மந்திரக்கல் வேணும்னு கேப்பீங்க? ஒரு மந்திரக்கல் மட்டும் எனக்கு போதாது. எனக்கு எல்லா மந்திரக்கல்லுமே வேணும். ஏன்னா நான் பறக்கணும், வேகமா ஓடணும், அது மட்டும் இல்லாம இன்விசிபிளாவும் இருக்கணும். நான் கேட்ட மாதிரி எல்லா மந்திரக்கல்லும் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா, வாவ், இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு எல்லா விஷயத்தையும் செய்வேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இந்த உலகத்தை நான் காப்பாத்துவேன்.